மந்திரவாதியின் கூந்தல் கதை. ஒரு மலைச்சரிவுகளால் சூழப்பட்ட சிறிய கிராமம். இரவு நேரம் வந்ததும் அங்கே ஒரு அச்சமான கதை உயிர் பெறுகிறது. அந்த கிராமத்தில் பெண்களின் முடியை வெட்டும் மர்மமான மந்திரவாதி பற்றி மக்கள் பேசிக்கொண்டே இருந்தனர். யாரும் அவளை பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு விடியற்காலையிலும் ஒரு பெண் தனது நீண்ட கூந்தலை இழந்ததாக அழுது கொண்டிருப்பாள். மனைவியே, இன்றிரவு நீ உன் முடியை நன்றாக மறைத்துக்கொள் என்றார் பீமா. ஏன், நீயும் அந்த கதையை நம்புகிறாயா என்றாள் சுமதி சிரித்தபடி. இது விளையாட்டு அல்ல சுமதி. நேற்று மீனாவின் கூந்தல் வெட்டப்பட்டது. நான் பயத்துடன் இருக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுகிறீர்கள். என் முடியை யாராலும் தொட முடியாது என்று அவள் நம்பிக்கையுடன் கூறினாள். அன்றிரவு நிலவு மந்தமாக வெளிச்சம் வீசிக்கொண்டிருந்தது. கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. அந்த அமைதியை உடைத்தது ஒரு சிறிய சாளரத்தின் சத்தம். ஒரு நிழல் வீட்டுக்குள் நுழைந்தது. தூங்கிக் கொண்டிருந்த மீனா திடீரென விழித்துக் கொண்டாள். அவள் கத்தினாள், என் முடி, என் முடி எங்கே? அந்த நிழல் சிரித்தபடி இருளுக்குள் மறைந்தது. மறுநாள் கிராமம் முழுவதும் பயமும் கேள்விகளும் நிறைந்தது. இந்த முறை யாரைத் தாக்கும் அந்த மந்திரவாதி என்று அனைவரும் பேசினார்கள். பீமா வீட்டிற்குத் திரும்பி சுமதியை பார்த்தான். அவள் கண்ணாடி முன் அமர்ந்து முடியைச் சீர் செய்து கொண்டிருந்தாள். அவளின் கூந்தல் நேற்றுவிட இன்னும் நீளமாக இருந்தது. சுமதி, உன் முடி இவ்வளவு வேகமாக வளருமா என்று பீமா ஆச்சரியத்தோடு கேட்டான். அவள் ஒரு குளிர்ந்த புன்னகையுடன், அதெல்லாம் உன் கற்பனை என்று கூறி ஒதுங்கினாள். இரவு வந்தது. பீமா விழித்திருந்தான். சுமதி படுக்கையில் இல்லை. கதவு மெதுவாகத் திறந்தது. அவன் அவளை பின்தொடர்ந்தான், மோகனையும் கூட்டிக் கொண்டு. அவர்கள் இருளில் நழுவி சுமதியை பின்தொடர்ந்தனர். அவள் ஒரு காட்டு வழியாக நடந்தாள். அந்த நேரத்தில் அவள் மல் மாறத் தொடங்கினாள். கண்கள் சிவந்தன. முடி காற்றில் பறந்தது. சுமதி ஒரு மந்திரவாதியாக மாறினாள். மோகன் நடுங்கினான். இவள்தான் அந்த கூந்தல் வெட்டும் பேய் என்று அவன் சொன்னான். அவர்கள் அவளை பின்தொடர்ந்து ஒரு வீட்டுக்குச் சென்றனர். அவள் ஒரு பெண்ணின் பக்கம் சென்றதும் பீமா முன்வந்தான். நிறுத்து சுமதி, இது நீ செய்யக்கூடாதது. மந்திரவாதி சிரித்தாள். நான் சுமதி அல்ல. இன்னும் சில கூந்தல்கள் போதும். நான் எல்லா மனிதர்களையும் அடிமையாக்குவேன். அந்த நேரத்தில் மோகன் அவளின் பின்னால் வந்து அவள் கூந்தலை வெட்டிவிட்டான். அவளின் கூந்தல் தரையில் விழுந்ததும் அவளின் சக்தி உடைந்து போனது. ஒரு தீமின்னல் போல மந்திரம் மறைந்தது. சுமதி மயங்கி விழுந்தாள். அவள் விழித்தபோது அவள் மீண்டும் மனிதராகிவிட்டாள். அவளுக்கு நடந்ததை நினைவில்லாமல் இருந்தது. மந்திரம் அவளை ஆவி போல ஆக்கியிருந்தது. அந்த கூந்தல் அவளின் சக்தியின் மூலமாக இருந்தது. அன்றிலிருந்து அந்த கிராமத்தில் யாரின் கூந்தலும் வெட்டப்படவில்லை. ஆனால் மக்கள் இன்னும் இரவுகளில் காற்றின் ஓசையை கேட்டால் சொல்லுவார்கள், அது சுமதியின் கூந்தல் நிழல் இன்னும் எங்கோ பறக்கிறது.